திருச்சியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மனைவி கார் விபத்துக்குள்ளாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கதறி அழுத ஸ்டாலின் இனி எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் துர்கா ஸ்டாலின் அவர்கள். என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். புதுக்கோட்டையில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சிக்காக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி வந்துள்ளார். பின்னர் விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக புதுக்கோட்டை செல்கிறார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து இரவு மீண்டும் மாநிலத்திற்கு சென்னை திரும்புவதாக செய்திகளும் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில்தான் பலத்த போலீஸ் பாதுகாப்புகளும் ட்ரோன்கள் எதுவும் பறக்கக்கூடாது என்றும் ஏற்கனவே தொடர் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறக்கூடாது என்பதற்காக திருச்சியில் பலத்த ஏற்பாடுகளும் போடப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில்தான் முதல்வருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினின் வருவதாக கூறப்பட்ட நிலையில் அவரை அழைத்து செல்வதற்காக அமைச்சர் கே.என். நேருவின் பென்ஸ் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. ஓட்டுநர் சீனிவாசன் விமான நிலையம் சென்று கொண்டிருந்த பொழுது கார் திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே வேகமாக ஓட்டி சென்ற பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற வாகனத்தின் மீதும் ஆட்டோவின் மீதும் மிக பெரிய அளவில் விபத்துக்குள்ளாகி கார் நொறுங்கியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காரில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இடம்பெற்றிருந்தால் மிக பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. நூல் இலையில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் உயிர் பிழைத்து விட்டார் என்ற செய்திகளும் தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. இனி எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய விபத்துகளாக இருக்கட்டும், மரணங்களாக இருக்கட்டும், கள்ளச்சாராயம் குடித்து 65 நபர்களது உயிரிழப்பிற்கு கர்மாவின் வேலைதான் இது என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் பலத்த பாதுகாப்புடன் ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் வருகை தருவதாக இருந்த நிலையில் அதையும் மீறி விபத்துக்கு உள்ளாகிறது என்றால் அது ஸ்டாலின் குடும்பம் செய்த துரோகமும் ஸ்டாலின் குடும்பம் செய்த மோசமான சூழ்நிலையும் தான் காரணம் என்ற விமர்சனமும் எழுப்பப்பட்டு வருகிறது. கர்மாவின் வேளையில்தான் தற்பொழுது கார் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்ற விமர்சனமும் எழுதப்படுகிறது. துர்கா ஸ்டாலின் அவர்கள் அதிக கோவில் பக்தியும் அதிக கடவுள் பக்தியும் இருப்பதன் காரணமாகத்தான் அவரது உயிர் நூலிழையில் தப்பித்து இருப்பதாகவும் இதே நிலைமை மீண்டும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது.